மயிலாடுதுறை அருகே விஷம் கலந்த மதுவை குடித்த இளைஞர் இறந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட முன் விரோதத்தால் மதுபானத்தில் விஷத்தை கலந்து கொடுத்து நண்பனை கொலை செய்துவிட்டு தானும் விஷமருந்தி மருத்துவமனையில் சேர்ந்து நாடகமாடுவதாக குற்றம் சாட்டி உயிரிழந்த இளைஞரின் உடலை சாலையில் வைத்து 6 மணி நேரம் உறவினர்கள், பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் காவல் நிலைய எல்லைக்கு பில்லா விடந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜோதி பாசு. இவர் தனது மனைவியிடம் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சில மாதங்களுக்கு முன் மனைவி சசிகலா கோயம்புத்தூருக்கு சென்று விட்டார். மனைவியை ஊருக்கு வர சொல்லி வராததால் விரக்தியில் இருந்த ஜோதி பாசு கடந்த 9ஆம் தேதி மாலை மதுவில் விஷம் கலந்து குடித்துக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த ஜெரால்டு என்பவர் ஜோதி பாசு வைத்திருந்த விஷம் கலந்த மதுவை எடுத்து குடித்ததால் இருவரும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். ஜெரால்டு 9ஆம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து அவரது தாயார் மேரி ஸ்டெல்லா அளித்த புகாரின் பேரில் இயற்கைக்கு மாறான மரணமாக EP 194 கீழ் வழக்கு பதிவு செய்த பெரம்பூர் போலீசார் ஜெரால்டு உடலை பிரேத பரிசோதனை செய்து நேற்று அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். தற்கொலைக்கு முயற்சித்த ஜோதி பாசு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கணவரை பிரிந்து வாழும் பெண்ணுடன் ஜெரால்டு, ஜோதி பாசு ஆகிய இருவருக்கும் இடையே பழக்கம் இருந்தது தொடர்பாக முன் விரோதம் இருந்ததால் ஜோதி பாசு திட்டமிட்டு மதுவில் விஷத்தை கலந்து ஜெரால்டுக்கு கொடுத்து கொலை செய்துள்ளார் என்று குற்றம் சாட்டிய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இவ்வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்து ஜோதி பாசுவை கைது செய்ய வேண்டும். மேலும் இறந்த ஜெரால்டு குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறி இன்று மதியம் பில்லா விடந்தையில் இருந்து கடல்லி கிராமத்தில் செம்பனார் கோவில் நல்லாடை மெயின் ரோட்டில் ஜெரால்டு உடலை அடக்கம் செய்யாமல் கொண்டு வந்து சாலையில் போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனது மகன் ஜெரால்டை ஜோதி பாசு அவரது சகோதரர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தாக்கினர். தொடர்ந்து தற்போது மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்து விட்டனர் என்று குற்றம் சாட்டினர். இச்சம்பவம் அறிந்து வந்த மயிலாடுதுறை DSP திருப்பதி, தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாளில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை ஏற்காமல் ஃப்ரீசர் பாக்ஸை கொண்டு வந்து ஜெரால்டு உடலை அதில் வைத்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டம் நீடித்தது. இதனால் செம்பனார் கோவில் நல்லாடை சாலையில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததன் பேரில் 6 மணி நேர போராட்டத்தை விலக்கிக் கொண்டு ஜெரால்டு உடலை அடக்கம் செய்தனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜெரால்டு என்பவர் ஜோதி பாசு 2 பேரும் ஒரு பெண்ணை விரும்பி இருக்கிறாங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவரை விட்டு பிரிந்து வந்திருக்கிறார் சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இந்த பையனை கொலை செய்வதற்காக அந்த ஜோதி பாசு என்பவர் இவன் அழைச்சிட்டு போய் சரக்கு வாங்கி சரக்குல விஷத்தை கலந்து ஜோதி பாசு குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டு இந்த ஜெரால்ட குடிக்க சொல்லி இன்னைக்கு அந்த இதுல இறந்து போயிட்டாருங்க. ஜெரால்டு இறந்து போயிட்டாரு. இந்த சம்பவத்தை தவறா சித்தரிச்சு ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கு. இவர் அந்த சரக்கை குடிச்சு இறந்து போயிட்டதா இது தவறா நாங்க ஒரு உண்மையா அதை கண்டிக்கிறோம். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.